Hello, good morning friends. Today we are going to learn the past perfect tense. அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றதுக்கு போட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுல தனிய எவ்வாறு அமைக்கப்படுகின்றது என்று சொல்லி போட்டு மிகுதி அனைத்தும் வசனங்களாகவே தரப்படுகின்றது. நிச்சயமாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பது தெரிவதுடன் பல்வேறு வசன நடைகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ரைட், இதுல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்பது இறந்த கால வினைமுற்று. ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எவ்வாறு அந்த பேட்டர்ன் அமைக்கப்படுகின்றது என்பதோடு அது சம்பந்தமான பல வசனங்கள் தான் பார்க்க போகின்றோம். சரியா? இதுல முதல்ல ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அமைக்கிறேன்டா சப்ஜெக்டுக்கு அடுத்தது எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் அங்க ஐ யூ வி தே ஹி இட் எது வந்தாலும் ஹேட் பயன்படுத்துவோம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது வினைன்ற மூன்றாவது வடிவம் நாங்கள் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ரைட் என்று சொன்னா ரைட், ரோட், ரிட்டன். இங்க ரிட்டன் என்பது பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? இது சம்பந்தமா கேள்வியா அமைக்கிறதோ அல்லது எதிர்மறை வசனங்கள் அமைக்கிறதோ நாங்கள் அடுத்த பகுதியில பார்ப்போம். அமைக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா பாருங்க, இந்த ஹேட் என்பது முன்னுக்கு வந்தா கேள்வியா வரப்போகுது. இங்கே எந்த மாற்றம் இல்லாமல் அடுத்ததா இருக்கிறது வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். சரியா? நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்ப நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இது இந்த வசனங்கள் பார்க்க போகின்றோம். இறந்த கால வினைமுற்று அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்பது ஒரு செயல் கடந்த காலத்தில் மற்றொரு செயல் நடைபெறுவதற்கு முன்பு முடிந்து விட்டது என்பதை குறிக்க பயன்படும் ஒரு காலம். ஒரு செயல் ஒன்று ஏற்கனவே நடந்து விட்டது, அந்த செயலுக்கு முதல்ல இன்னொரு செயல் நடந்து விட்டதுன்னு சொன்னா அதை பயன்படுத்தத்தான் நாங்க என்ன பயன்படுத்துறோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட், இறந்த கால வினைமுற்று. ரைட், நாங்க முதலாவது வசனத்தை பார்ப்போம். இரவு உணவிற்கு முன் அவள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். இதுல பார்த்தோம்னா இரவு உணவுக்கு முன், இரவு உணவு முடிஞ்சது, அவள் வீட்டு பாடத்தை முடிச்சது முடிஞ்சது. இரண்டும் இறந்த காலத்திலே வருது, ரெண்டும் முடிஞ்சது. ஆனா இரவு உணவுக்கு முன் அவள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். அப்ப பாஸ்ட் டென்ஸ் நடந்து ரெண்டும் இறந்த காலமா தான் இருக்கு. அந்த இறந்த காலத்திலே முதல்ல நடந்தது எது? இரவு உணவுக்கு முன் அவள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். இங்க வீட்டு பாடத்தை முடித்தது இரவு உணவுக்கு முன். இந்த கட்டத்தினால் என்ன பயன்படுத்தப்படுது என்று சொன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட், இறந்த கால வினைமுற்று பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? பாருங்க, அதுல she had finished her homework. என்ன, அவள் அவளுடைய வீட்டு வேலையை முடித்திருந்தாள். பிஃபோர் டின்னர், இரவு உணவுக்கு முன்னர். அப்ப இரவு உணவுக்கு முன் அவள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். ஏற்கனவே முடிச்சிட்டாள். இதுக்கு மேல் இரவு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு மேலே முடித்திருக்காள். இவ்வாறு ஒரு செயல் ஒன்று நடந்தது என்று சொன்னா அந்த பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலத்துல காணப்படுற செயலுக்கு முன்னரே இன்னும் ஒரு செயல் நடந்திருந்தா அதை நாங்கள் சொல்வதற்குத்தான் நீங்க பயன்படுத்த போறோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பயன்படுத்த போறோம். சரியா? ரைட், இதுல பாருங்க, இரவு உணவுக்கு முன் அவள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். she had finished her homework before dinner. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நான் விளக்கம் சொல்லல, ரெண்டு தரம் வாசிப்பேன். உங்களுக்கு நீங்கள் அதை ரெண்டு தரம் கேட்டீங்கன்னு சொன்னா வடிவாக விளங்கும். நான் வருவதற்குள் அவர்கள் ஏற்கனவே கிளம்பி விட்டார்கள். by the time I arrived they had already left. நான் வருவதற்குள் அவர்கள் ஏற்கனவே கிளம்பி விட்டார்கள். by the time I arrived they had already left. இவ்வளவு அழகான சூரிய அஸ்தமனத்தை அவர்கள் அது நாள் வரை பார்த்ததில்லை. they had never seen such a beautiful sunset until that day. இவ்வளவு அழகான சூரிய அஸ்தமனத்தை அவர்கள் அது நாள் வரை பார்த்ததில்லை. they had never seen such a beautiful sunset until that day. புயல் தாக்கும் முன் நாங்கள் அனைத்து ஜன்னல்களையும் பாதுகாத்து வைத்திருந்தோம். before the storm hit we had secured all the windows. புயல் தாக்கும் முன் நாங்கள் அனைத்து ஜன்னல்களையும் பாதுகாத்து வைத்திருந்தோம். before the storm hit we had secured all the windows. அவர் பாரிஸுக்கு செல்வதற்கு முன்பு பிரெஞ்சு மொழியை படித்திருந்தார். he had studied French before he moved to Paris.
அவர் பாரிஸுக்கு செல்வதற்கு முன்பு பிரெஞ்சு மொழியை படித்திருந்தார். He had studied French before he moved to Paris. நாங்கள் அந்த இடத்தை அடைந்தபோது கச்சேரி ஆரம்பித்திருந்தது. The concert had started when we reached the venue. நாங்கள் அந்த இடத்தை அடைந்தபோது கச்சேரி ஆரம்பித்திருந்தது. The concert had started when we reached the venue. நான் ஜப்பான் செல்லும் வரை சுஷியை சுவைத்ததில்லை. இங்க சுஷி என்பது ஒரு ஜப்பானிய உணவாக காணப்படுகிறது. I had never tasted sushi until I visited Japan. நான் ஜப்பான் செல்லும் வரை சுஷியை சுவைத்ததில்லை. I had never tasted sushi until I visited Japan. 30 வயதிற்குள் அவர் 20 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்தார். By the age of 30, she had traveled to over 20 countries. 30 வயதிற்குள் அவர் 20 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்தார். By the age of 30, she had traveled to over 20 countries. நாங்கள் தியேட்டரை அடைந்தவுடன் டிக்கெட்டுகளை மறந்து விட்டதை உணர்ந்தோம். We realized we had forgotten the tickets once we reached the theater. நாங்கள் தியேட்டரை அடைந்தவுடன் டிக்கெட்டுகளை மறந்து விட்டதை உணர்ந்தோம். We realized we had forgotten the tickets once we reached the theater. அவர்கள் திருமணத்துக்கு முன்பே பல வருடங்களாக ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர். They had known each other 4 years before they got married. அவர்கள் திருமணத்துக்கு முன்பே பல வருடங்களாக ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர். They had known each other 4 years before they got married. ரைட், இதுல many years என்பதற்கு பதிலாக for many years என்பதற்கு பதிலாக for years என்று சொன்னாலும் இங்க சரியாக இருக்கும். இறுதிப் போட்டிக்கு முன்பு அணி ஒவ்வொரு ஆட்டத்திலும் வெற்றி பெற்றிருந்தது. இறுதிப் போட்டிக்கு முன்பு அணி ஒவ்வொரு ஆட்டத்திலும் வெற்றி பெற்றிருந்தது. The team had won every game before the final match. The team had won every game before the final match. பலமையா சில டீமுக்கு இப்படி நடக்கும். என்ன, முதல்ல எல்லாத்தையும் பண்ணுவாங்க, கடைசியா ஃபைனல்ல லோஸ்ட் ஆயிடுங்க. விருந்தினர்கள் வருவதற்கு முன்பே சமையல்காரர் உணவை தயாரித்திருந்தார். The chef had prepared the meal before the guest arrived. விருந்தினர்கள் வருவதற்கு முன்பே சமையல்காரர் உணவை தயாரித்திருந்தார். The chef had prepared the meal before the guest arrived. ஸ்மார்ட் போன்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் லேண்ட்லைனை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. அவள் கனவு காரை வாங்குவதற்கு போதுமான பணத்தை சேமித்திருந்தாள். என்ன, இது அவளுடைய கனவு கார். Before the invention of smartphones, people had to rely on landlines. ஸ்மார்ட் போன்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் லேண்ட்லைனை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. Before the invention of smartphones, people had to rely on landline. அவள் கனவு காரை வாங்குவதற்கு போதுமான பணத்தை சேமித்திருந்தாள். அப்ப இதுல கனவு கார் என்பது அவளுடைய ட்ரீம், அதுதான் அவளுடைய கனவாக இருக்குது. என்ன கார் பண்றான், அவளுடைய கனவா இருக்கு. அப்ப அவள் கனவு காரை வாங்குவதற்கு போதுமான பணத்தை சேமித்திருந்தாள். She had saved enough money to buy her dream car. அவள் கனவு காரை வாங்குவதற்கு போதுமான பணத்தை சேமித்திருந்தாள். She had saved enough money to buy her dream car. நாங்கள் மலை உச்சியை அடையும் போது சூரியன் மறைந்திருந்தது. The sun had set by the time
we reached the mountain top. நாங்கள் மலையுச்சியை அடையும் போது சூரியன் மறைந்திருந்தது. The sun had set by the time we reached the mountain top. கடந்த கோடை வரை நான் சர்க்கஸுக்கு சென்றதில்லை. I had never been to a circus until last summer. கடந்த கோடை வரை நான் சர்க்கஸுக்கு சென்றதில்லை. I had never been to circus until last summer. அவர்கள் காலக்கெடுவுக்கு முன்பே திட்டத்தை முடித்துவிட்டனர். They had finished the project before the deadline. அவர்கள் காலக்கெடுவுக்கு முன்பே திட்டத்தை முடித்துவிட்டனர். They had finished the project before the deadline. விருந்தினர்கள் வருவதற்கு முன் அவள் வீடு முழுவதையும் அலங்கரித்திருந்தாள். Before the guests arrived, she had decorated the entire house. விருந்தினர்கள் வருவதற்கு முன் அவள் வீடு முழுவதையும் அலங்கரித்திருந்தாள். Before the guests arrived, she had decorated the entire house. அவர் 25 வயதிற்கு முன்பே ஒரு நாவல் எழுதியிருந்தார். He had written a novel before he turned 25. அவர் 25 வயதிற்கு முன்பே ஒரு நாவல் எழுதியிருந்தார். He had written a novel before he turned 25. நான் எழுந்த நேரத்தில் என் குடும்பத்தினர் ஏற்கனவே வெளியே சென்று விட்டனர். By the time I woke up, my family had already gone out. நான் எழுந்த நேரத்தில் என் குடும்பத்தினர் ஏற்கனவே வெளியே சென்று விட்டனர். By the time I woke up, my family had already gone out. புனரமைப்புக்கான அருங்காட்சியகம் மூடப்படுவதற்கு முன்பு நாங்கள் அதை பார்வையிட்டோம். We had visited the museum before it closed for renovations. புனரமைப்புக்காக அருங்காட்சியகம் மூடப்படுவதற்கு முன்பு நாங்கள் அதை பார்வையிட்டோம். We had visited the museum before it closed for renovations. ஆசிரியர் திரும்ப வருவதற்கு முன்பே மாணவர்கள் பணியை முடித்திருந்தனர். The students had completed the assignment before the teacher returned. ஆசிரியர் திரும்பி வருவதற்கு முன்பே மாணவர்கள் பணியை முடித்திருந்தனர். The students had completed the assignment before the teacher returned. கடந்த வார இறுதி வரை நான் பாறையேற முயற்சித்ததில்லை. I had never tried rock climbing until last weekend. கடந்த வார இறுதி வரை நான் பாறையேற முயற்சித்ததில்லை. I had never tried rock climbing until last weekend. நாங்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்பே பூனை அனைத்து உணவையும் சாப்பிட்டு விட்டது. The cat had eaten all the food before we got home. நாங்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்பே பூனை அனைத்து உணவையும் சாப்பிட்டு விட்டது. The cat had eaten all the food before we got home. இணையம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன் மக்கள் தகவல்களுக்கு நூலகங்களை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. Before the invention of the internet, people had to rely on libraries for information. இணையம் கண்டுபிடிப்பதற்கு முன் மக்கள் தகவல்களுக்கு நூலகங்களை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. Before the invention of the internet, people had to rely on libraries for information. அவள் கிராமத்திற்கு செல்வதற்கு முன்பு அந்த நகரத்தில் வாழ்ந்தாள். She had lived in that city before moving to the countryside. அவள் கிராமத்திற்கு செல்வதற்கு முன்பு அந்த நகரத்தில் வாழ்ந்திருந்தாள். She had lived in that city before moving to the countryside. அந்த குளிர்காலம் வரை இது போன்ற பனிப்புயலை நாங்கள் அனுபவித்ததில்லை. We had never experienced such a snowstorm until that winter. அந்த குளிர்காலம் வரை இது போன்ற பனிப்புயலை நாங்கள் அனுபவித்ததில்லை. We had never experienced
such a snowstorm until that winter. அந்த குளிர்காலம் வரை இது போன்ற பனிப்புயலை நாங்கள் அனுபவித்ததில்லை. We had never experienced such a snowstorm until that winter. நான் அவளை சந்தித்த நேரத்தில் அவள் ஏற்கனவே பட்டம் பெற்றிருந்தாள். By the time I met her, she had already graduated. நான் அவளை சந்தித்த நேரத்தில் அவள் ஏற்கனவே பட்டம் பெற்றிருந்தாள். By the time I met her, she had already graduated. By the time I met her, she had already graduated. அவர்கள் ஆச்சரிய விருந்து நடப்பதற்கு முன்பே அறிந்திருந்தனர். They had known about the surprise party before it happened. அவர்கள் ஆச்சரிய விருந்து நடப்பதற்கு முன்பே அறிந்திருந்தனர். They had known about the surprise party before it happened. நிறுவனம் நிதி சவால்களை எதிர்கொள்ளும் முன் பெரும் வெற்றியை அடைந்தது. The company had achieved great success before facing financial challenges. நிறுவனம் நிதி சவால்களை எதிர்கொள்ளும் முன் பெரும் வெற்றியை அடைந்தது. The company had achieved great success before facing financial challenges. நிறுவனத்தில் சேருவதற்கு முன்பு அவர் பல்வேறு தொழில்களில் அனுபவம் பெற்றிருந்தார். Before joining the company, he had gained experience in various industries. நிறுவனத்தில் சேருவதற்கு முன்பு அவர் பல்வேறு தொழில்களில் அனுபவம் பெற்றிருந்தார். Before joining the company, he had gained experience in various industries. திரைப்படம் விருது பெறுவதற்கு முன்பே பார்த்திருந்தோம். We had watched the movie before it won the award. திரைப்படம் விருது பெறுவதற்கு முன்பே பார்த்திருந்தோம். We had watched the movie before it won the award. அவர் தனது பெரிய நடிப்புக்கு முன்பு பல கச்சேரிகளில் பாடியுள்ளார். She had sung in many concerts before her big performance. அவர் தனது பெரிய நடிப்புக்கு முன்பு பல கச்சேரிகளில் பாடியுள்ளார். She had sung in many concerts before her big performance. அவர் தனது பெரிய நடிப்புக்கு முன்பு பல கச்சேரிகளில் பாடியுள்ளார். She had sung in many concerts before her big performance. நாங்கள் கடற்கரையை அடைந்த நேரத்தில் சூரியன் மறைந்து விட்டது. By the time we reached the beach, the sun had set. நாங்கள் கடற்கரையை அடைந்த நேரத்தில் சூரியன் மறைந்து விட்டது. By the time we reached the beach, the sun had set. நெடுஞ்சாலையில் காரை பழுதடைவதற்கு முன்பு அவர் பழுது பார்த்தார். நெடுஞ்சாலையில் இந்த கார் என்பது இல்லை, கார் பழுதடைவதற்கு முன்பு நெடுஞ்சாலையில் கார் பழுதடைவதற்கு முன்பு அவர் பழுது பார்த்தார். He had repaired the car before it broke down on the highway. நெடுஞ்சாலையில் கார் பழுதடைவதற்கு முன்பு அவர் பழுது பார்த்தார். He had repaired the car before it broke down on the highway. சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முன் போக்குவரத்து சவாலாக இருந்தது. Before the invention of the wheel, transportation was challenging. சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முன் போக்குவரத்து சவாலாக இருந்தது. Before the invention of the wheel, transportation was challenging. அன்று இரவு வரை நான் ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்ததில்லை. I had never seen a shooting star until that night. அன்று இரவு வரை நான் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பார்த்ததில்லை. I had never seen a shooting star until that night. கடுமையான குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் வீட்டை கட்டினார்கள். They had built a house before the harsh winter started. கடுமையான குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் வீட்டை கட்டினார்கள். They had built a house before the harsh winter started. விமானம் புறப்படுவதற்கு முன் நாங்கள் விமானத்தில் ஏறியிருந்தோம். Before the flight took off, we had boarded the plane.
விமானம் புறப்படுவதற்கு முன் நாங்கள் விமானத்தில் ஏறியிருந்தோம். Before the flight took off, we had boarded the plane. புக் கிளப்னா புத்தக மன்றம். புக் கிளப் கூட்டத்திற்கு முன் புத்தகத்தை படித்து முடித்திருந்தாள். புத்தக மன்ற கூட்டத்திற்கு முன் புத்தகத்தை படித்து முடித்திருந்தாள். She had finished reading the book before the book club meeting. புத்தக மன்றம் கூட்டத்திற்கு முன் புத்தகத்தை படித்து முடித்திருந்தாள். She had finished reading the book before the book club meeting. நான் சாவியை கண்டுபிடித்த நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டனர். By the time I found the keys, they had already left. நான் சாவியை கண்டுபிடித்த நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டனர். By the time I found the keys, they had already left. அவர் இசையமைக்க தொடங்குவதற்கு முன்பு பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டார். He had learned to play the piano before he started composing. அவர் இசையமைக்க தொடங்குவதற்கு முன்பு பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டார். He had learned to play the piano before he started composing. மழை தொடங்குவதற்கு முன் நாங்கள் சுற்றுலாவை முடித்து விட்டோம். Before the rain started, we had finished the picnic. மழை தொடங்குவதற்கு முன் நாங்கள் சுற்றுலாவை முடித்து கொண்டோம். Before the rain started, we had finished the picnic. வணிக கூட்டாளர்களாக மாறுவதற்கு முன்பு அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர். They had known each other since childhood before becoming business partners. வணிக கூட்டாளர்களாக மாறுவதற்கு முன்பு அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர். They had known each other since childhood before becoming business partners. அருங்காட்சியகம் மூடப்படுவதற்கு முன்பு நான் அதை பார்வையிட்டேன். I had visited the museum before it closed for the day. அருங்காட்சியகம் மூடப்படுவதற்கு முன்பு நான் அதை பார்வையிட்டேன். I had visited the museum before it closed for the day. ஆய்வாளர்கள் மறைந்திருந்த குகையை மற்றவர்களுக்கு முன்பே கண்டுபிடித்தனர். The explorers had discovered the hidden cave before others. ஆய்வாளர்கள் மறைந்திருந்த குகையை மற்றவர்களுக்கு முன்பே கண்டுபிடித்தனர். The explorers had discovered the hidden cave before others. கணனிகள் வருவதற்கு முன் மக்கள் எழுதுவதற்கு தட்டச்சு பொறிகளை பயன்படுத்தினர். Before the advent of computers, people used typewriters for writing. கணனிகள் வருவதற்கு முன் மக்கள் எழுதுவதற்கு தட்டச்சு பொறிகளை பயன்படுத்தினர். Before the advent of computers, people used typewriters for writing. நிகழ்ச்சிக்கு முன் நடன வழக்கத்தை அவர் பயிற்சி செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கு முன் நடன வழக்கத்தை அவர் பயிற்சி செய்திருந்தார். She had practiced the dance routine before the performance. நிகழ்ச்சிக்கு முன் நடன வழக்கத்தை அவர் பயிற்சி செய்திருந்தார். She had practiced the dance routine before the performance. நாங்கள் உச்சியை அடைந்த நேரத்தில் ஏறுபவர்கள் ஏற்கனவே கீழே இறங்கிவிட்டனர். By the time we reached the top, the climbers had already descended. நாங்கள் உச்சியை அடைந்த நேரத்தில் ஏறுபவர்கள் ஏற்கனவே கீழே இறங்கிவிட்டனர். By the time we reached the top, the climbers had already descended. வெற்றியை அடைவதற்கு முன்பு அவர்கள் பல சவால்களை அனுபவித்தனர். They had experienced many challenges before achieving success. வெற்றியை அடைவதற்கு முன்பு அவர்கள் பல சவால்களை அனுபவித்தனர். They had experienced many challenges before achieving success. Okay friends, I give these sentences are for improving your spoken skills. Okay, thanks for watching. Bye, take care.